இன்று உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், என்றும் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, கோடியற்புதர், பதுவை புனிதர், புதுமை வள்ளல் அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி பொங்கும் இந்த மாலை வேளையில் கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தில் சந்திப்பதிலே, ஆண்டோடைய வார்த்தையை எடுத்துரைப்பதிலே நான் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். 2016ஆம் ஆண்டு முதல் முறை இந்த கச்சத்தீவுக்கு நானும் திருப்பயணியாக வந்தேன். என் உள்ளம் புல்லரித்தது. உலகத்தில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு நான் திருப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் மிகவும் சிரமமான திருப்பயணம் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற சந்தியாகு திருத்தலத்தின் திருப்பயணம் என்று சொல்வார்கள். ஐரோப்பிய நாட்டின் எந்த மூலை முடுக்கிலிருந்தும் சந்தியாகு ஆலயத்தை நோக்கி வழித்தடங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மைல்கள் மக்கள் நடந்தே சென்று சந்தியாகப்பரை சந்தித்து அவர்கள் ஆசீர் பெறுகிறார்கள். அதுதான் கடுமையான திருப்பயணம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையில் கச்சத்தீவுக்கு வந்து செல்வதுதான் தவக்காலத்தின் பொருத்தமான, தவக்காலத்தின் சிறப்பான, ஏன் இந்த பூமி பந்தில் மிகவும் சிறந்த ஒரு திருப்பயணம் என்று நான் கருதுகிறேன். நாம் கடல் கடந்து வந்திருக்கின்றோம், தடைகளை கடந்து வந்திருக்கின்றோம். இதற்காக எவ்வளவோ தயாரிப்புகள் செய்து வந்திருக்கிறோம். உடலில், உள்ளத்தில் இதற்காக நாம் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு திருப்பயணம் வித்தியாசமான ஒரு திருப்பயணம். தவக்காலத்தில் அந்தோணியாருக்கு விழா எடுக்கிற ஒரு திருப்பயணம். மற்ற எல்லா திருத்தலங்களிலும் அந்தோணியாருக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி, இல்லை என்றால் தவக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக விழாக்களை வைத்து விடுகிறார்கள். ஆனால் மிகவும் பொருத்தமான விதத்திலே, அந்தோணியாருக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே தவக்காலத்தில் இந்த திருப்பயணத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரிய ஒன்று. ஏனென்றால் கோடியற்புதர் அந்தோணியார் இப்படிப்பட்ட ஒரு தவக்காலத்தில் தான் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் மறையுரை நிகழ்த்தினார். தன் தொண்டை கிளிய அவர் கத்தினார். மனிதர்களே, மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடம் வாருங்கள் என்று அவர் எடுத்துரைத்தார், இடித்துரைத்தார். இறைவார்த்தையை அவர்களுக்கு அழகுபட எடுத்துச் சொன்னார். அன்புமிக்கவர்களே,
அந்த அந்தோணியாருடைய மரபுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே தவக்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, தவக்காலத்தில் தவங்கள் மேற்கொள்ள நாம் இந்த ஒரு திருப்பயணத்தை மேற்கொள்ள